ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நியூட்ரி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணுறோம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிற உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம இந்த அட்வான்ஸ் லெவலில் எப்படி என்எஸ்சி சைட்லேருந்து எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேயில் எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸில் வச்சு என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை பார்த்துடலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,765 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,780 பக்கமாக இருந்தது. 780 மார்க்கெட் இருக்கும்போது கண்டிப்பாக 750 கால் 700 கால் இந்த மணி மேலே பார்த்தீங்கன்னா 800 புட்டு இந்த மணி. இப்போது மார்க்கெட் 15 மினிட்ஸில் எஸ்டர்டே ஐ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம காலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ். அப்போது இந்த மணி கால் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,750 22,700 இவங்க 2 பேர் தான் இந்த மணி. 22,800 புட்டு மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம பார்க்க வேண்டியது இருக்காது. ஓகேங்களா? அப்போது பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம கால் ஆப்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கால் ஆப்ஷனால் சேம் சினாரியோவில் இல்லை. அதாவது மார்க்கெட் எப்படி ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குதோ அதே மாதிரி ப்ரீமியமும் இருக்கணும். மெயினாக அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். அந்த மாதிரி தாண்டினா தான் நம்ம கால் ஆப்ஷனை எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா தான் நம்ம போய் புட் ஆப்ஷனை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைனா புட் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம இந்த மணி கால் ஆப்ஷன் 22,750ன்ற கால் ஆப்ஷனை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக 22,750 கால் ஆப்ஷனோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், மார்க்கெட் எப்படி பாசிட்டிவோ சேம் இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எல்லாமே சேம் சினாரியோவில் இருந்தால், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியலை. 175 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலில் இவன் தாண்டலை. எக்ஸாக்ட் அந்த 15 நிமிஷத்தில் அங்கே தான் போய் நின்று அதை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ், இவன் பாசிட்டிவ், எல்லாமே பக்கா. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் இவனால் தாண்ட முடியல. அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் நம்ம இவனை என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைனா இவனை ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ தான் நம்ம போயிட்டு புட்டை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போதுமே ஒரு பாசிட்டிவாக இருக்க மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிற காலும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டணும். அவன் தாண்டலை அப்படின்னா தான் நம்ம போய் உடனே புட்டு அப்போது சம்திங், அதாவது அவனும் அப்போது பாசிட்டிவாக இருக்கிறான். பாசிட்டிவ் மீன்ஸ் அவன் அட்வான்ஸ் லெவலில் ஏதோ சப்போர்ட்டில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இவன் மேலே போக முடியாமல் நிற்கிறான்னாலே கண்டிப்பாக புட் ஆப்ஷன் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான், தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான். ஒரு ½ ஹவரில் ஆக்சுவலாக மார்க்கெட் கீழே வந்துடுச்சு அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல். ஓகேங்களா? அப்போது தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,800 அப்படின்ற இந்த மணி புட் ஆப்ஷனை போய் செக் பண்ணோம். 22,800ன்ற புட் ஆப்ஷனோட சார்ட் இது தான் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே எக்ஸாக்ட் 22,800 புட்டு எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா 125 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலில் க்ளீன் சப்போர்ட்டில் இருக்கிறான் மார்க்கெட். அதாவது 22,750 காலு அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் அதில் முட்டி கீழே இருக்கிறான். இவன் பாருங்கள் 15 நிமிஷத்தில் எக்ஸாக்ட் கரைஞ்சி அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி கரைஞ்சி 125ன்ற இடத்துல சப்போர்ட்டில் கரெக்டாக நிற்கிறான். அவன் தாண்ட முடியாமல் கீழே வரான். இவன் அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான். இன்னொன்று இவன் ஓப்பனுக்கு மேலே வரான். ஓகேங்களா? அப்போ யாரை நீங்கள் எடுப்பீங்க? இவனை தானே எடுப்பீங்க. அவனால் ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியலன்றது தெரிஞ்சிருச்சு.
அதனால் நம்ம எக்ஸாக்டாக இவனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு மேலே வந்தவொடனே நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் ஓப்பனை உடச்சி அதில் புல் பேக் வரும்போது இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோவும் ஒரு அட்வான்ஸ் லெவல் மாதிரி தான். ஓகேங்களா, ஆல்ரெடி இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான், கரஞ்சி வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். இருந்தாலும் ஓப்பனை தாண்டி புல் பேக் வரும்போது நம்ம எடுத்தால் சேஃபாக இருக்கும். அதனால் இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாக்ட் 130 அப்படின்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறவன், என்ன தான் இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான், இல்லைனா அவன் எஸ்டர்டே லோ வரைக்கும் போவான். எக்ஸாக்ட் இவனோட எஸ்டர்டே லோ, இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 175, எக்ஸாக்ட் அது வரைக்கும் போயிட்டான். அதாவது நம்ம 130ன்றது 135 என்ட்ரி கொடுத்துருந்தாலும் 40 பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுச்சு. ஓகேங்களா, ஒரே செகண்டில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை ப்ரீவியஸ் க்ளோஸையும் எஸ்டர்டேலையும் மேலே உடச்சி புல் பேக் ஆகி அதுக்கப்புறம் போயிட்டான். இவன் இதை உடைப்பானான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம டார்கெட் இது வரைக்கும் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இதை அவன் உடச்சி ஒரு பெரிய 2 கேண்டில் உடச்சி அதுக்கப்புறம் அதில் புல் பேக் வந்தாங்கன்னா திருப்பியும் போனால் நம்ம ரீஎன்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம இதை தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதை உடைப்பானா உடைக்க மாட்டான்னு தெரியாது, இவ்வளோ பெரிய பாயிண்ட் போவானான்றது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, அப்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். 130 நம்ம என்ட்ரி எடுத்தால் கூட கண்டிப்பாக 175 நம்மளுக்கு டார்கெட். 45 பாயிண்ட், அவ்வளோ பாயிண்ட் கூட தேவையில்லை. 15 பாயிண்ட், அடுத்த ஒரு 15 பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ட்ரி டார்கெட். ஓகேங்களா, அதனால் அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, அது நம்ம ரெகுலராக கன்சிஸ்டடாக அதையே ப்ராக்டிஸ் பண்ணி அதை நம்ம பர்ஃபெக்டாக டெய்லி ஒரு என்ட்ரி அந்த டார்கெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று, அது 175 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலாம் கிடையாது. 12 பாயிண்ட் கிடைச்சா கூட வெளியே வரலாம்ன்றது தான் ரூல். ஏன்னா இவ்வளோ பெரிய ரேலி ஆகும்ன்றலாம் யாருக்கும் தெரியாது. சடனாக இங்கேருந்து முட்டிட்டு கீழேயும் வரலாமா. ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகி எஸ்டர்டே ஐயை கீழே பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் எஸ்டர்டே ஐயோடய வரான் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய ரேலி ஆகிடும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்கள், 10:05 இவன் எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டான். அதாவது எஸ்டர்டே ஐ மேலே ஓப்பன் பண்ணவன் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். ஓப்பனை கீழே உடச்சாலே முடியுது கதை. நம்ம அதாவது ஓப்பனை கீழே உடச்சா எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்து ஓப்பனை கீழே உடச்சிட்டான்னா ஒன்று ஓப்பனுக்கும் எஸ்டர்டே ஐக்கும் நடுவில் தான் மார்க்கெட் ரேஞ்சு மாதிரி ஆக்குவாங்க. ஆனால் அந்த ஐயையும் சேர்த்து உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் எஸ்டர்டே லோ வரைக்கும் கீழே வந்துடுவான். இதுதான் இந்த மாதிரி செட்டப் இப்படி தான் ஆகும் பெரும்பாலும் மார்க்கெட்டில். ஓகேங்களா, இப்படி தான் அது எப்போ பார்த்தாலும் அது இப்படி தான் நடக்கும். எப்போனா ஒரு டைம் தான் திடீர்னு ஐயை உடைக்கிற மாதிரி உடச்சி திடீர்னு மேலே வந்துடுவானுங்க. ஓகேங்களா, ஆனால் ஒரு 10 மார்க்கெட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 மார்க்கெட் 8 மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஓப்பனுக்கு அதாவது எஸ்டர்டே ஐ ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் ஓப்பனையோ எஸ்டர்டே ஐயோ கீழே உடச்சிட்டான்னா கண்டிப்பாக எஸ்டர்டே லோ வரைக்கும் மார்க்கெட் வந்துடும். இதுதான் பெரும்பாலும் மார்க்கெட் நடக்கும். அதே மாதிரி பாருங்கள், 10:05 இவன் க்ளீனாக எஸ்டர்டே ஐயை உடச்சிட்டான். அப்போது இவன் கண்டிப்பாக எஸ்டர்டே லோ வரைக்கும் வந்துடுவான் அப்படின்றது தெரியும். அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து 22,800 புட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தோம், என்ட்ரி எடுத்து வச்சுருந்தோம். இவன் வீக்கு 10-10க்கு ஆகிட்டான். அப்போது எக்ஸாக்டாக பாருங்கள், 22,800 புட் ஆப்ஷனும் அவனோட எஸ்டர்டே லோ அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டிட்டான். கரெக்டாக 10-10க்கு பாருங்கள், இவனும் தாண்டிட்டான். அப்போது அவன் வந்து வீக் ஆகிட்டான், டோட்டலாக அவன் காலி. அதாவது கால் ஆப்ஷன் பர்ஃபார்மே பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எஸ்டர்டே ஐயை அவன் தக்க வைக்கல அப்படின்னாலே அவன் குறிப்பிட்ட தூரம் போக மாட்டான்னு அர்த்தம். அதாவது 22,700 காலோ 22,750 காலோ 22,750க்கு 22,850க்குலாம் வராது அப்படின்னு அர்த்தம் எஸ்டர்டே கீழே உடச்ச காரணத்தினால. ஓகேங்களா, அப்போது அங்கே இருக்கிற 800ன்ற புட்டு 850ன்ற புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ரூல். ஓகேங்களா, பாருங்கள், அவன் வந்து எஸ்டர்டே கீழே உடச்சும்போது கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே கீழே உடச்சிட்ருப்பான். ஓகேங்களா, பாருங்கள், தெளிவாக வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல ரீஎன்ட்ரி நீங்கள் கொடுக்கலாம். அவன் வீக் ஆனவனை தான் கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் இது தான் டார்கெட்டாக வச்சு. அவன் வீக் ஆகிட்டவனை தெரிஞ்சவொடனே கண்டிப்பாக நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்காத விட்டுருந்தா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எஸ்டர்டே லோ வந்து நீங்கள் அது கீழே ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப்பில் வச்சு இங்கே என்ட்ரி கொடுக்கலாம் நீங்கள் 180ன்றதுல. அப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா, இப்படி தான் பொறுமையாக எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், 22,750 அப்படின்ற கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே உடச்சிருப்பான் சேம் சினாரியோவில். அதே 10-10க்கு 10:05க்கே உடச்சிட்டான் இவன். ஆனால் மார்க்கெட் 10-10க்கு தான் உடச்சிது. இவன் 5 நிமிஷம் முன்னாடியே சொல்லிட்டான். அதாவது இவனோட ஐ 180 சேர்த்திங்கன்னா 850க்கு மார்க்கெட் வராது அப்படின்றத 10:05க்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான்.
ஒரு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தவொன்னே. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக 800ன்ற புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸில் தாண்டி அவனோட ஐக்கு போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் ஐயை தாண்டலை அப்படின்னா புட் ஆப்ஷன் அதாவது எஸ்டர்டே ஐயை மார்க்கெட் உடைச்சாதான் புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். எஸ்டர்டே ஐயை மார்க்கெட் உடைக்கலைன்னு வச்சிங்களேன், புட் ஆப்ஷன் என்ன பண்ணுவான்? எஸ்டர்டே லோவை மேலே உடச்சி வரப்போகிறான், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி மேலே போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இவங்க எஸ்டர்டேயை உடச்சி கீழே லோ வரைக்கும் வந்துட்டான். எஸ்டர்டே கீழே உடச்சிட்டாலே இவன் என்ன பண்ணுவான்? எஸ்டர்டே லோவை மேலே உடச்சி அவன் ஐ வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், எல்லாம் டெய்லி நம்ம சொல்கிறது தான். எஸ்டர்டே ஐ பிரேக்கு, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகாமல் ஐ உள்ளே வருது, லோ பிரேக்கு லோ பிரேக் ஆகாமல் லோ உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்போவுமே ட்ரெண்ட் என்ட்ரியோட ஃபாஸ்ட்டாக இருக்கும்ன்றத சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல தான் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். அவங்க செல் பண்ணி வச்சுக்கிறத உடனே பை பண்ணி கவர் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி ஆகுது. ஓகேங்களா? இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி செட்டப் கிடைக்கும் போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் எஸ்டர்டே ஐக்கு மேலேயே மார்க்கெட் நின்று ஓப்பனை மட்டும் கீழே உடைச்சா அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது மேக்ஸிமம் ரேஞ்சு மாதிரி தான், ரேஞ்சு தான் கொடுப்பானுங்க. திருப்பி ஐயில் உட்காந்து மேலே போவான், திருப்பி ஓப்பன்லேருந்து கீழே வருவான். அப்போது காலும் பர்ஃபார்ம் பண்ணுவான், புட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்போது ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்டில் நம்ம என்ட்ரி கிடச்சா, அட்வான்ஸ் லெவலில் நம்ம மீட் ஆகி என்ட்ரி கிடச்சா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான செட்டப் தான். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான செட்டப் தான். நம்ம ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அதிகமாக வின்னிங் ஆகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம க்ளீனாக அனலைஸ் பண்ணி நம்ம பக்காவாக நம்ம டீச் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வாட்ச் பண்ணி பக்காவான மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்து ஒரு டிசிப்ளினோட ட்ரேட் எடுத்திங்கன்னா 100% வின் பண்ணலாம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் இப்போ எடுக்கிறது இல்லையா, அது ஏன் போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை ஆல்ரெடி காட்டியாச்சு எல்லாருக்கும். ஸ்டாக் ஆப்ஷனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை ப்ரொடிக்ட் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஒரு 5 நிமிஷத்தில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலான்றத நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி அது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ கூடிய நம்ம இந்த ஆப்ஷன் வீடியோ வாங்குறவங்களுக்கு அதை நம்ம ஒரு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதில் எப்படி என்ட்ரி வருதுன்றதையும் டெய்லி நம்ம போட்டாச்சு. அதனால் அது நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இப்போவும் ஸ்டாக் ஆப்ஷனில் டெய்லி தான் வரும் அது. ஓகேங்களா? வரும்போது நம்ம சொல்லி கொடுத்தா மாதிரி அதில் என்ட்ரி வந்தால் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? மற்றபடி அதை நம்ம டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு அப்படி கிடையாது. ஆப்ஷன் நிஃப்டி தான் நம்ம முழு மூச்சாக நம்ம அது அந்த ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக நம்ம டெய்லி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம இந்த மாதிரி 100% சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றது நம்ம கொடுத்துட்டோம். அது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ட்ரியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அதனால் அதை டெய்லி நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது. இது எல்லோரும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இன்னும் ஸ்டாக் ஆப்ஷன் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரேலிலாம் பார்த்திங்கன்னா எப்போனா ஒரு டைம் தான் நிஃப்டியில் கிடைக்கும். ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனில் டெய்லி என்ட்ரி வரும். ஓகேங்களா? வாரத்தில் கண்டிப்பாக 2 என்ட்ரி கன்ஃபார்மாக நல்ல என்ட்ரி சூப்பராக கிடைக்கும் அதில். ஓகேங்களா? அதில் 2 என்ட்ரி எடுத்தாலும் நீங்கள் ஒரு வாரத்தில் இன்ட்ராடேயில் சம்பாதிக்கிறத ஒரே நாள் எடுத்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாது. ஓகேங்களா? அதனால் அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? இதில் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? அதை நீங்கள் கற்றுக்கினாலும் ப்ராக்டிஸ் பண்ணி க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி டிசிப்ளினோட ட்ரேட் எடுத்தால் 100% வின் பண்ணலாம்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஓகே கைஸ், 2 days லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.